வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஹி இஸ் அ டைரக்டர். டைரக்டர் இஸ் அ கிரியேட்டர். அதாவது வந்து ஒரு 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 படைப்பாளியா இருக்கிறார் வெற்றிமாறன். ஸோ அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல படங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களுமே நல்ல வெற்றிகரமான படங்கள். ஃப்ளாப்பே இல்ல சார். ஃப்ளாப்பே இல்ல. குடுக்காத அதான் ஒரு ஃப்ளாப்பே குடுக்காத ஒரு டைரக்டர். அதே டைரக்டர். நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சமுதாய பொறுப்போட படங்கள் குடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். கச்சா முச்சான்னு அதாவது ஒரு கேப்ரே டான்ஸு, தேவையில்லாத காமெடி இதெல்லாம் எதுவுமே இல்லாம, படைப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா வெற்றிமாறன் இருக்காரு. ஸோ ஒரு படைப்பாளியா அவர் வந்து குடுத்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான். ஸோ அவர் வந்து தயாரிப்பாளரா மாறுறாரு. இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பாளரா வெற்றிமாறனா மாறும்போது, அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் பாலு மகேந்திராவோட ஒர்க் பண்ணவர். பாலு மகேந்திரா ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் வெற்றிமாறன். ஸோ பாலு மகேந்திராவோட பணியாற்றிய காலகட்டங்கள்லேயே சினிமா தயாரிப்பு எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து நிச்சயமாக வெற்றிமாறன் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ அதை மீறி வந்து தயாரிக்கலாங்கிற முடிவுக்கு எப்படி வந்தார்னு தெரில. அவருடைய கிராஸ் ரூட் அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பார்த்தீங்கன்னா, உதயம் NH4ன்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஜே, ஏதோ சாரு, அப்புறம் வந்து பொறியாளன், நிறைய படங்கள் வந்து எடுக்கிறாரு. பேட்டை காலின்னு ஒரு வெப் சீரிஸு, இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு. காக்கா முட்டை அவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ இந்த வரிசையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டை ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஒரு பேசப்பட்ட படமாக இருந்தது. அதுவும் ஒரு அவார்டெல்லாம் வாங்கிச்சு அந்த படம். ஸோ ஒரு நல்ல படமாக இருந்தது. ஆனால் கூட அதில் பெரிய லாபம் கிடைச்சிருக்குமா அப்படின்னா சந்தேகம் தான்.